வாழ்க்கையின் அற்புதங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே. அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க நினைக்கிறீங்க சண்டே சர்வீஸ்ல தானே. சண்டே சர்வீஸ்ல தேவ மனிதர்கள் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை சொல்லி உங்களை பலப்படுத்த தான் முடியும். அப்போ இன்றைக்கு நான் உங்களோடு கூட என்ன பேசுகிறேன் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வீடுகள் சண்டையின் போர்க்களமாக இருக்கக்கூடாது. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அங்கே பேசிகிட்டு இருக்கான், இங்கே பேசிகிட்டு இருக்கான், வீட்டுக்கு ஒழுங்காக வர்றதில்ல, அல்லது வீட்டை விட்டு வெளியே போகிறதில்ல, கதவை திறக்கிறதில்ல, கதவை மூடி உள்ளே கிடக்கான், என்ன பண்ணுறானே தெரியல, அங்கே போகிறான் இங்கே போகிறான், அப்படி இப்படின்னு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதை நிறுத்திட்டு, சரியா பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அறை கதவை பூட்டுங்க. ஆமென். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். ஆமென். இப்போ சரீர பிரகாரமான மரணம், இந்த எலிசா வீட்டுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணி தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து அந்த பிள்ளையை அவர் மறுபடியும் ஜீவனோடு கொண்டு வந்துட்டார். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் நமக்கு சவால்களாக இருக்கிறார்கள் அல்லவா? பேர பிள்ளைகள் சவால்களாக இருக்கிறார்கள் அல்லவா? உங்க காலத்தில் இருந்த விசுவாசம் உங்க பிள்ளைகளுக்குள்ள இல்லாமல் போயிட்டு அல்லவா? சோர்ந்து போயிடாதீங்க. உங்களுடைய அற்புதம் உங்கள் கையில் இருக்கிறது. ஆமென். உங்கள் அற்புதம் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறது.